ஓம் செய்வோம். அன்பும் இறக்கமல்ல பரலோக தகப்பனே, மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையை நம்முடைய இறக்கங்களுக்கு முடியவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அங்குமிங்கு நோய்களும் வியாதிகளும் விளைவினங்களும் பரவி வந்தாலும் எங்களுக்கு அடைக்கலமும் வெள்ளனும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணையாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிறபடியினாலே சகல வாதைகளுக்கும் விக்கனங்களுக்கும் விபத்துக்களுக்கும் எங்களை விலக்கி காத்து வருகிறீர். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். கர்த்தர் எங்கள் மேய்ப்பராக இருக்கிறீர், ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். நீங்கள் எகவாயீரே கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறீர். எங்களை பார்க்கிறவர், எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். எப்பொழுதும் எங்களை பார்க்கிறவர். அவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. அதற்காக நன்றி செலுத்துங்க. கணவன் மனைவிக்கா, பெற்றோர் பிள்ளைகளுக்கா, வேறு பிள்ளைகளுக்காய், கொடுத்த வேலை ஊதியத்திற்காய் பென்ஷனுக்காக ஸ்தோத்திரிக்கணும்னு சொல்லுங்கள். வாகனங்களுக்காய் நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஸ்தோத்திரிக்கணும். ஆண்டவரே, நீர் மட்டும் எங்களை நடத்தின பினேசு இனிமேலும் நடத்த உள்ளவராக இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். விசுவாசியின் காதில் பட இயேசு வென்னு நாமம் என்ற ஒரு கீர்த்தனை நாம் பாடுவோம். விசுவாசியின் காதில் பட இயேசு வென்னும் நாமம், விருப்பாயவர் செவியில் தோணினி பாகுது பாசம். விருப்பாயவர் செவியில் தோணினி பாகுது பாசம். பசித்த ஆசுமாவை பசியாற்றும் மன்னாதுவே, முசிப்பாறுதல் இளைத்தோர்க்கெல்லாம் மூற்றும் அந்த பெயரே. முசிப்பாறுதல் இளைத்தோர்க்கெல்லாம் மூற்றும் அந்த பெயரே. துயரை அது நீக்கி காயம் மாற்றி குணப்படுத்தும். பயங்கள் யாவும் இயேசுவென்றால் பரந்தோடியே போகும். பயங்கள் யாவும் இயேசுவென்றால் பரந்தோடியே போகும். காயப்பட்ட இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும். மாயை கொண்ட நெஞ்சை அது மயக்கம் இன்றி விடுக்கும். மாயை கொண்ட நெஞ்சை அது மயக்கம் மின்றி விடுக்கும். எல்லை இல்லா கிருபை திரள் ஏற்று நிறைந்திருக்கும். எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசு என்ற பெயரே. எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசு என்ற பெயரே. என் ஆண்டவா என் ஜீவனி என் மார்க்கமே முடிவே. என் ஆண்டவா என் ஜீவனி என் மார்க்கமே முடிவே. என்னால் வரும் துதியை நிறைவேற்று கொள்ளும் தேவே. என்னால் வரும் துதியை நீரோ ஏற்று கொள்ளும் தேவே. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, தாகத்தோடு வந்திருக்கிறோம், விடாய்த்து வந்திருக்கிறோம், நுகத்தடிகளோடு வந்திருக்கிறோம், வியாதிகளோடு நிற்கிறோம், வறுமையோடு நிற்கிறோம், கடனோடு நிற்கிறோம், சொல்வது அறியாது தவித்து திகைத்து நிற்கிறோம், கணவன் மனைவியே பிரச்சனையோடு நிற்கிறோம், மாமியார் மருமகள் மருமகன் மாமனார் என்ற பிரச்சனைகளோடு கூட நிற்கிறோம். கேன்சர் ஒரு புறம், ஜுரங்கள் ஒரு மறுபுறம் என்று பலவிதமான வியாதிகள், டயபெட்டிக் ஒரு புறம், பிளட் ப்ரெஷர் மறுபுறம், இருதய வலி வேதனை அடைப்புகள் ஒரு புறம், சிறுநீரக குறைபாடுகள் மறுபுறம், கணையம் ஒரு பிரச்சனையாக இருந்தால் அதோடு கூட
லிவர் ஒரு பிரச்சனையாக, ஆண்டவர் இப்படி பலவிதமான உபாதைகளோடு கூட நிற்கிறோம். சிலருக்கு நிற்க முடியல, சிலருக்கு நடக்க முடியல, முழங்கால்களிலே முடக்கு வாதங்கள், கைகளிலே தோள்பட்டைகளிலே வலி, நெஞ்சு பகுதியிலே வலி. எல்லாம் கைகளை உயர்த்துங்குது. இது 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 ஆண்டவரால் இதன் ஆகும். நான் ஒரு கருவி. நீங்க தான் உங்க சுகத்திற்கு உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும். நீங்க கைகளை உயர்த்தி பிச்சை கேளுங்க. நீங்க கைகளை உயர்த்தி அப்பா பிதாவின் அழைங்க. நீங்க கைகளை உயர்த்தி சுவாமி என்று கூப்பிடுங்க, தெய்வமே என்று அழைங்க. நீங்க கைகளை உயர்த்தி ஆண்டவரை என்னை விடுவீங்க என்று கெஞ்சுங்க. நான் ஒரு மீடியம் தான், இந்த யூடியூப் ஒரு மீடியம் தான். ஆனா இந்த மீடியத்துல கர்த்தர் செய்கிற அற்புதங்கள் அலாதி. அவர் ஒவ்வொரு வீடுகளிலும் அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார், அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், அநேக சாட்சிகளை எழுப்பி கொண்டிருக்கிறார். அவர் சொல்ல ஆகிறது, அவர் கட்டளையிட நிற்கிறது, அவர் வார்த்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். உதிரத்தின் போக்கு நின்று கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். சில வெள்ளைப்படுதலை பார்க்குறீங்க, கர்த்தர் அதை இப்பொழுதே நிறுத்துகிறார். உங்களுக்கு ஒரு பயம், குழந்தை பிறக்காதோ என்ற ஒரு கேள்வி. கர்த்தர் பெற செய்கிறவர், அவர் பிரசவிக்க பண்ணுகிறவர், அவர் வார்த்தை மாறாதவர். அவர் உங்களுக்கு செய்யாமல் இருக்க மாட்டார். யெசாயா 66, ஐசையா 66, 66:9 கர்த்தர் சொல்லியிருக்கிறபடியே அவர் நிச்சயம் செய்வார். வறுமைக்கான விடுதலை, வறுமையிலிருந்து விடுதலை. கர்த்தர் வானத்தின் வாசல்களை திறக்கிறார். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. கைகளை நீட்டி, அவர் தான் நேற்று நம்ம பார்த்தோம். அவர் எண்ணுவதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை அவர் செய்கிறவர். ஆமென். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. நம்மை குறித்த ஒரு சிந்தை அவருக்கு இருக்குதே, அதுவே நமக்கு போதுமானது. நம்ம பிரதான பாவிகளாக இருந்தோம், நம்மை குறித்த ஒரு சிந்தையை வைத்து இந்த காலை ஜெபத்தில் நம்ம இணைத்திருக்கிறாரே, அதுவே நமக்கு போதுமானது. இந்த காலை ஜெபத்தை நடத்துகிறாரே, அதுவே போதுமானது. ஜீவனை கொடுத்து இதை கேட்கும்படியாய், பார்க்கும்படியாய், அநேகருக்கு ஷேர் பண்ணும்படியாய், சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாய் நம் உள்ளத்தில் பேசி கொண்டிருக்கிறாரே, அதுவே சுத்த கிருபை. இன்றைக்கு நீங்க பார்க்குறீங்கன்னா, நீங்க தற்செயலாக பார்க்கவில்லை, கர்த்தர் உங்களை பார்க்க வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவருடைய வார்த்தையிலே, அவருடைய வல்லமையில நீங்க காண போறீங்க. தெய்வ பிரசனம் மத்தியில் இறங்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா அந்தகார வல்லமையின் கிரிகள், பிசாசுகள் இயேசுவின் இரத்தத்தினாலே கைகளை உயர்த்தி நான் ஜெபிக்கும் பொழுது உங்கள் கரங்களை உயர்த்துங்க. இயேசுவின் இரத்தத்தினாலே எல்லா பிசாசின் அந்தகார வல்லமையின் கிரைகள் நிர்மூலமாகிறதை நான் பார்க்கிறேன். ஓடிப்போ இயேசுவின் நாமத்தினாலே, பாதாளத்துக்கு போ இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறோம், அது எங்களை விட்டு விலகி ஓடி போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எங்களுக்கு விரோதமாய் வந்தவர்கள் ஏறுபடியாய் ஓடி போகட்டும். எங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் வேலையில உயர்வு, எங்கள் மாறுதல்களை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. வரவேண்டிய ஊதியம் வரட்டும் இயேசுவின் நாமத்திலே. எல்லா சளி தொந்தரவுகள் இயேசுவின் நாமத்திலே முடியட்டும், குணமாகட்டும் சுவாமி. விசேஷமாக கல்வியில ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், படிப்புல கவனம் செலுத்த முடியாமல் எனக்கு நிறைவேறாத சில காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி கலங்குகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார், அதிசயம் செய்கிறார். ஆமாண்டவரே, தற்கொலை எண்ணங்களோட ஆண்டவர் ஆவியானவர் இப்பொழுது அதை பேசுகிறார், என்னோடு கூட பேசுகிறார். ஐயோ, இதை செய்து கொள்ளாமா என்று நினைக்கிறேன். இல்லை 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 இல்லை, ஆண்டவர் உன்னை அதற்கு அனுமதிக்கலை, அதிகாரத்தையும் உனக்கு கொடுக்கலை. உன் ஜீவனை எடுக்க உனக்கு உரிமையும் அதிகாரம் இல்லை. ஆண்டவர் கையில் அதை கொடுத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாடப்பட்டார். நீ நினைக்கிறது போல நடக்காது, அது வேறு விதமாய் மாற்றிப்படுவார். நாளையே, அது இன்று மாலையே உன் நிலை மாறும். அப்பொழுது என்ன பண்ணுவாய்? அப்பொழுது என்ன பண்ணுவார்? நீ மாய்த்து கொண்டா யாருக்கு என்ன பிரயோஜனம் என்று யோசித்துப்பா. அது சாத்தானுக்கு அல்ல பிரயோஜனம், அல்லது உன்னை விரும்பாதவங்க, உன்னை விரும்பினவங்களுக்கு அது என்ன நன்மை விளைவிக்கும், என்ன கெடுதல் விளைவிக்கும் என்பதை நீங்கள் சிந்தி. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இந்த தற்கொலை எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி ஓடி போட்டோம். எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். எல்லா குழப்பங்களையும் அவர் சரியாக மாற்றுகிறார். எல்லா டிப்ரெஷன்களையும் இயேசுவின் ரத்தத்தினாலே விளக்குகிறார். எல்லா ஆங்ஸைட்டிகளும் இயேசுவின் நாமத்தினாலே அவர் குணமாக்குகிறார். எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் இயேசுவின் நாமத்தினாலே
அவர் மாற்றுகிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் உலகத்தில் ஒன்றும் இல்லை. இயேசுவின் மாத்திரம் சொல்லுங்க. ஒரே வார்த்தை கடைசியில இயேசுவின் மாத்திரம் சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க ஜெபிக்கலாம்னு பரவாயில்ல, ஒரே ஒரு வார்த்தை, நீங்க எதுவும் கேட்கலாம்னு பரவாயில்ல, இயேசுவே என்று சொல்லுங்க. கூட வேணும்னா இறங்குன்னு சொல்லுங்க. போதும், கர்த்தர் இறங்குவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய தினத்துல நாம ஒரு முக்கியமான ஒரு போர்ஷன் பார்த்தா, அது தலைப்பு போடல, ஆனாலும் இன்றைக்கு நான் அதை சொல்றேன். நீங்க அதை பார்க்கலன்னா தயவு செய்து பாருங்க, மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். வேசியர்ல நம்ம அதை பார்த்தோம். அவர் நாம எண்ணுவதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை அவர் செய்கிறவர். அதனால உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்களை, அப்படின்னா நாம நினைத்ததை விட, நாம வேண்டியதை விட, நாம் கேட்டதை விட, நாம் எதிர்பார்த்ததை விட, நாம் ஜெபித்ததை விட அவர் பல வழிகளில் அதிசயமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறார். ரெண்டு பேரை பற்றி நான் பேசினேன். ஒரு ஓமையும் சொன்னேன், ஒரு மனுஷனை குறித்து சொல்லியிருக்கிறேன். தயவு செய்து நேற்றையதையும் கூட கொஞ்சம் வேகமாக பார்க்க முயற்சி பண்ணுங்க. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இதுதான் நீங்கள் செய்கிற ஊழியம். நான் என்ன ஊழியம் செய்யட்டும் அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்வேன், இதை அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வைங்க. அல்லது இதில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்தா நீங்கள் மற்றவரோடு கூட ஷேர் பண்ணுங்க. நீங்கள் சொல்லுங்கள், மற்ற இடத்துல போய் சொல்லுங்கள், அப்பா நீ ஏதோ விரும்புகிற, மகன்கிட்ட, உங்கள் மருமகக்கிட்ட அல்லது பேர பிள்ளைகள்கிட்ட நீ என்ன விரும்புகிற, நீ என்ன எதிர்பார்க்கிற, நீ என்ன ஜெபிக்கிற, உனக்கு என்ன வேணும், இதை விட மேலானவைகளை கர்த்தர் செய்வார். நீ ஒரு சைக்கிள் எதிர்பார்த்தினா கர்த்தர் பைக்கு கொடுப்பார். நீ பைக்கை எதிர்பார்த்தா உனக்கு பெரிய புல்லட்டை கொடுப்பார். 300, 350 சிசி, 600 சிசி என்று போய்கொண்டே இருக்கும். நீங்கள் பைக்கு மாத்திரம் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் கொடுப்பார். 4 சீட்டர், 5 சீட்டர், 7 சீட்டர், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நீங்கள் சின்னதாக தான் எதிர்பார்த்துருப்பீங்க, எதிர்பார்க்காமல் இருப்பீங்க, எதிர்பார்க்காமல் கொடுத்துருப்பீங்க. ஆனால் கர்த்தர் எதிர்பார்த்திராத அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸிங்கை 26 உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதனால் நேற்றையதை நீங்கள் பாருங்கள். அதில் மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்று, மிக மிக முக்கியமான ஒன்று. அதனால் இதையும் கூட மறக்காமல் எல்லாருக்கும் 26 எல்லாரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எல்லாருக்கும் அதை புரோபகண்டா பண்ணுங்க. நான் அதை பரிந்துரை பண்ணுகிறேன். நீங்கள் இதை மற்றவர்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்க, சொல்லுங்க. 26ஆம் வருஷம் நான் இன்னைக்கு வேதத்தில் ஆராய்ந்து கொண்டிருந்த பொழுது என்ன பேசலாம், தினந்தோறும் எனக்கு இதுதான் பாடு இல்லை, மன்னிக்கவும், என்ன பேசுறதுன்ற ஆண்டவரிடத்துல ஒரு ஒரு வேண்டுதல். ஆண்டவரிடத்துல ரொம்ப கேட்டுக்கொண்டே இருப்பேன், என்ன பேசணும் ஆண்டவரே, என்ன கொடுக்க போறீங்க. சும்மா இருக்கிற நேரத்திலலாம் ஏதாவது பார்த்து கொண்டே இருப்பேன், ஏதாவது பேசி கொண்டு இருப்பேன், ஏதாவது எழுதி கொண்டு இருப்பேன். ஆனாலும் நாம் அதிகாலையில் என்ன செபிக்க வேண்டும், எதை குறித்து பேச வேண்டும் என்பதுதான் சிந்தனையாக இருக்கும். அது வர வரைக்கும் நான் ஓய மாட்டேன், தூங்க மாட்டேன். எனக்கு அந்த ஒரு காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. அதனால் நான் ஜெபத்தோடு தான் இதை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். அது ஆயத்தப்படுத்தும் பொழுதெல்லாம் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வர வேண்டும். அதனால் ஒரு அதிகாலை ஜெபத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது மிஸ் பண்ணிங்கன்னா அன்றைக்கி இருக்கிற பிளெஸ்ஸிங்கை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அதன் பிறகு அந்த பிளெஸ்ஸிங் உங்களுக்கு திரும்ப வராது. ஏன்னா வார்த்தை ஒரு முறை வந்துச்சுன்னா அதை பெற்றுக்கொள்ளணும். அந்த வார்த்தையை நீங்கள் நழுவ விட்டீங்கன்னா, அதை வழுவ விட்டீங்கன்னா, அந்த வார்த்தை வேறு யாருக்கோ அது போய் பலன் கொடுக்கும், அது உங்களுக்கு கொடுக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு நாளும் ஜெபிப்பதை மறக்காது. ஏனென்றால் இந்த 1/2 மணி நேரம் என்பது இது நமக்குள்ளே போடப்பட்ட ஒரு உடன்படிக்கை, கர்த்தரோடு சேர்ந்த உடன்படிக்கை. இது நாம் ஒரு 1/2 மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும் என்று நாம் பொருத்தனை பண்ணி கொண்டு நம்ம இந்த 1.5 வருஷ காலமாக நாம் 1 வருஷத்துக்கு மேலே 1.5 வருஷத்துக்கு மேலே நாம் தொடர்ந்து பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம்.
அதில் இந்த அரை மணி நேரமாவது, சில நேரங்கள் 31 நிமிஷம் 34 நிமிஷம் ஆகட்டும், பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு 1 மணி நேரம் உட்காரலாம். ஆனால் நான் உங்களுக்காகவே அதை நான் கட்டுப்படுத்தி பாடலை குறைத்து, வர்ஷிப்பை குறைத்து அதை நான் வைத்திருக்கிறேன். என்னால் 1 மணி நேரம் தாராளமாக ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க முடியும், தியானிக்க முடியும். ஈவன் முழங்காலில் நிற்க முடியும். நிற்க வைத்திருக்கிறேன், நின்று இருக்கிறேன். அதனால இதெல்லாம் தான் நம்முடைய இந்த கடைசி காலத்திலே நம்மை ஆசீர்வதிக்கும். நீங்க பல தீர்க்க தரிசனங்களை கேட்டுக்கொண்டே இருந்திருப்பீங்க. 26ல எல்லாரும் ஊழியக்காரன் பேசினதையும் எல்லாரும் ஒரு லிஸ்டோட தான் வந்தாங்க. எல்லாரும் ஒவ்வொன்று சொன்னாங்க. ஆனா எதையும் நான் கேட்கல. ஆனா ஒன்று மாற்றம் எனக்கு திரும்ப 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 வந்து கொண்டு இருக்கிறது. இது கடைசி காலம், இது கொடிய காலம், அதற்கு அடையாளங்கள் நிச்சயம் தெரிய வரப்போகிற நாட்கள் என்பது மாத்திரம் எனக்கு தெரியும். ஆனா அதுல கர்த்தர் நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். 26 இந்த ஆண்டு 2026 26 லேவியராகமம் 26. ஒருவேளை இது எனக்கு முன்னமே தெரிஞ்சிருந்தா, கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்தா, புதிய வருஷத்துல அதை நான் பேசியிருப்பேன். 26 அதனுடைய 10ஆம் வசனம். அது முக்கியம், எல்லாமே முக்கியமானது தான். அதுல மிக முக்கியமானது ஒரு 10ஆம் வசனம். அது என்ன வசனம்னா, போன வருஷத்தின் பழைய தானியத்தை சாப்பிட்டு, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. 25 வருஷத்தின் தானியத்தை நீங்க சாப்பிட்டு, எவ்வளவு பெரிய கிருபை வைத்திருக்கிறார் பாருங்க. புதிய தானியத்திற்கு இடம் உண்டாக்கும்படி பழையதை விளக்குவீங்க. ஆங்கிலத்துல வாசிக்கிறவங்களுக்கு விளங்கும். 26:10 You will still be eating last year's harvest when you will have to move it out to make room for the new. To make room for the new. To make room for the new. உங்களுக்கு என்ன தோணுது? புதிய இடத்திற்காக, புதிய அறுவடைக்காக, புதிய ஆசீர்வாதத்திற்காக நீங்க இடம் உண்டாக்குவீங்க. அல்லேலூயா. எப்படி சொல்றது பாருங்க, புதிய தானியத்திற்கு இடம் உண்டாக்கும்படி, மேக் ரூம் ஃபார் த நியூ. இப்போ புதுசு நமக்கு வரப்போகுது. என்ன புதுசு வரப்போகுது 26ல பார்க்கலாம். இன்னைக்கு நேரம் இருந்தா முழுசா பார்க்க முடியும். அப்படி நேரம் இல்லைன்னா நிச்சயமாக 1-2 குறிப்புகளை மாத்திரம்தான் பார்க்க முடியும். நான் முதல்ல இருந்து வாசிக்கிறேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம். வேகமாக வாசித்தா உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு வேகமாக வாசிக்கிறேன். 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனை, வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளை கொடுக்கும். ஆமேன் சொல்லுங்க. ஏற்ற காலத்தில் மழை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எவ்ரி சீசன்ல என்னென்ன வருமோ அந்த சீசன்ல உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அது ஒரு குறிப்பு, ஃபர்ஸ்ட் குறிப்பு. 2வது குறிப்பு, இந்த சீசன்ஸ் அப்படின்னு சொல்றோமே, அது என்னன்னா ஏற்ற காலத்தில் அந்த சீசன் வரும். ஏற்ற காலத்தில் அந்த சீசன் வரும். What kind of season? Marriage, childbirth, job, உன் டெப்டை அழைக்கிற நாள், உன் கடனை அடைக்கிற நாள், வெளிநாட்டுக்கான வாசல், இதெல்லாம் சீசன்ஸ். A new season. அவருடைய காலத்திலே இந்த ஏற்ற காலம் இருக்கின்ற என்ற வார்த்தை நாம அது சரியா விளங்கி கொள்ள முடியல. ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கலாம். verse 3, if you fall, I will send you
Rain in its season. Its season. The God has its own season for us. கல்யாணம் ஆகலை, வேலை கிடைக்கல, திருமணத்தில் ஒரு சின்ன சலசலப்பு இருக்குது, குழந்தை பிறக்கலை, கடன் அடைக்கப்படலை, 25 வரைக்கும் கடன் அடைக்கப்படலை, சேம் ஓல்டு ஜாப், சேம் ஓல்டு பிஸ்னஸ், ஊழியம் அதே தான், ஸ்டாக்னேட்டடாக இருக்குது, சாபம் இருக்குது, வாதை இருக்குது, வியாதி இருக்குது, வறுமை இருக்குது. பட் காட் 26 4ஆம் வசனத்துல இட்ஸ் ஓன் சீசன்ல கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாத மழையை வைத்திருக்கிறார். God has some specific season for you, for specific reason. ஒரு உட்பவ கால திட்டத்திலே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஏற்ற காலத்திலே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதெல்லாம் எதை குறிக்கும்னா, ஆண்டவர் டிசைன் பண்ண, ஆண்டவர் முன் குறித்த, ஆண்டவர் திட்டம் பண்ணின, பரலோகத்துல அவர் மேனுஃபேக்சர் பண்ணின ஒரு விஷயத்த அந்தந்த சீசன் வரும்போது அவர் கொடுப்பார். அந்த சீசன் நமக்கு வரும். எல்லாருக்கும் சந்தோஷமான சீசனும், எல்லாருக்கும் திருமண சீசனும், எல்லாருக்கும் குழந்தை பெற சீசனும், எல்லாருக்கும் பேப்டிசம் கொடுக்கிற சீசனும், எல்லாருக்கும் வேலை போகிற சீசனும், எல்லாருக்கும் உயர்வு கிடைக்கிற சீசனும், எல்லாருக்கும் வெளியே போகிற சீசனும், வெளிநாடுகளுக்கு போகிற சீசனும், கடனை அடைத்து சந்தோஷமாய் கார் வாங்குற சீசனும் வரும். ஏற்ற காலத்தில் வரும். ஆமென் சொல்லுங்க. I'm so excited. அதை தொடர்ந்து சொல்றாரு, திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும், போர் அடிப்பு காலம் வரைக்கும், the fruit season, fruitful season, கனிகளை தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். யாரு? யாரு? முதியவர்கள், எல்டர்ஸ். கனிகளை தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஏற்ற காலத்தில் யோசேப்பு கனி தரும் திராட்சை கொடி, அவன் கொடிகள், செடி, அவன் கொடிகள் சுவரின் மேலே படர்ந்து அதனுடைய கனிகள் மற்றவர்களுக்கு பயன்படும். ஃப்ரூட்ஃபுல் சீசன், ரெய்னி சீசன். இன்னும் அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், ரெய்னி சீசன், கனி கொடுக்கிற நேரம். இதுவரைக்கும் கனியற்ற ஒரு வாழ்க்கை. ஆனா இனிமேல் ஆண்டவர் சொல்கிறார், நோ, இனி உங்க வாழ்க்கை கனி உள்ள வாழ்க்கையாக இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும், திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்திலே சுகமாய் இருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. சுகமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் நான் வாசித்துறேன். Your threshing will continue until grape harvest, and the grape harvest will continue until planting, and you will eat all the food you want and live in safety in your land. இதில் அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கண்டினியூ பிளெஸிங். கண்டினியூ பிளெஸிங். இடையில ஒன்றும் கிடையாது, இடையில தடை கிடையாது. ஜனவரி மாதம் தொடங்குச்சுன்னா டிசம்பர் வரைக்கும் கண்டினியூவாக உங்களுக்கு ஹார்வெஸ்ட், ஃப்ரூட் கிடைக்கும். மாத்திரமல்ல, சுகமாக இருப்பீங்க, சேஃபாக இருப்பீங்க. தமிழில் சுகம், சுகமாய் தங்குவீங்க. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும், வாசம் பண்ணும், சேஃப்டியா இருப்பீங்க. இன்னைக்கு சேஃப்டி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அல்லவா?
இன்னைக்கு ஆரோக்கியம் என்பது இட் இஸ் a கிரேட் 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 பிரச்சனையாக இருக்கிறது இல்லவா, ப்ராப்ளமாக இருக்குல்ல எல்லாருக்கும். சீசன் 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 நம்ம பேசுகிறோம்ல, சீசன் முடிஞ்ச உடனே ஏதோ ஒரு வலி, தொண்டை வலி, ஏதோ ஒரு வலி, வயது மூப்படைஞ்சா ஒரு வலி. தேவன் சொல்றார் கண்டினியூ பிளெஸ்ஸிங். 26ல் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டோம். நாளைக்கு நாம் பார்க்கலாம். இதில் ஆண்டவர் ஒரு 5 ஐ வில் டூ அப்படின்னு சம்திங் சொல்வார். ஐ வில் ஐ வில் ஐ வில் ஐ வில் ஐ வில் ஐ வில். இதில் ஃபர்ஸ்ட்டு தான் நான் சொல்லியிருக்கிறேன், ஐ வில் சென்ட் யூ ரெயின் இன் இட்ஸ் சீசன். ஒருவேளை எனக்கு நேரம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஐ வில் சென்ட் யூ, ஒருவேளை ரெண்டாவது குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லிடலாம். ஐ வில் கிராண்ட் பீஸ் இன் யோர் லேண்ட். 8ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல தேசத்திலே சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்திலே உலாவுவதில்லை. நாளைக்கு அது ரொம்ப எலாபரேட்டா படிக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஐ வில் சென்ட் யூ ரெயின், ஆசீர்வாத மழை. ஒரு தடவை உங்களோட பேசியிருக்கிறேன், ஆசீர்வாத மழை நான் பொழிய பண்ணுவேன், வானத்தின் பலகணைகளை திறந்து சுகமாய் தங்க, அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் பெற்றுக்கொள்ள, அழ ஒரு காலம், நகைக்க ஒரு காலம் அப்படின்னு பிரசங்கி எல்லாம் பேசியிருக்கிறார். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இனி வருகின்ற நாட்கள் எல்லாம் நகைப்பின் காலங்கள், சந்தோஷத்தின் காலங்கள், களிப்பின் காலங்கள், எல்லா ஆடல் பாடல் சத்தம் கேட்கிற காலங்கள். ஹாப்பியா இருங்க, பி ஹாப்பி. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட அவருடைய தலையில் விழாது. இதனுடைய கான்டெக்ட் என்ன தெரியுங்களா? மோசே மலையில் இருக்கிறார், ஜனங்கள் எல்லாம் மலை அடிவாரத்தில் இருக்கிறாங்க. இன்னும் அவர்கள் கானானை சுதந்திரித்து கொள்ளவில்லை. அவங்க கானான் சுதந்திரிப்பதற்கு முன்பாக மோசையை கொண்டு இந்த கற்பனைகளையும் உடன்படிக்கையும் அவர் பேசுகிறார், மக்களுக்கு சொல்லுகிறார். அப்போ ஐ வில் ஐ வில் ஐ வில் சென்ட் யூ ரெயின் and I will give you peace. You will dwell in safety. நம்ம அதை பற்றி நாளைக்கு பார்க்கலாம். இப்போ கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். இந்த 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 ஆசீர்வாதம், 2 ஆசீர்வாதம், I will send you rain in due in its season. In its season. ஆமாம் ஆண்டவரே, இது எனக்கு நடக்கணும்னு சொல்கிறவங்க மாத்திரம் கையை விரிச்சு கேளுங்க. எஸ் லார்ட், இது எனக்கு நடக்கணும். எஸ் லார்ட், ஐ வாண்ட் திஸ். என் ஆத்மா தவணமாக இருக்கிறது, ஆவலோடு காத்திருக்கிற 25 ஆண்டுகள், 20-25 ஆண்டுகள் வரைக்கும், 2025 வரைக்கும் கர்த்தாவே நான் காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன். அந்த டியூ ரெயின் வரல, சீசன்ல எதுவும் நடக்கலப்பா, கண்டினியூ பிளெஸ்ஸிங் இல்லை, எல்லாம் தடைப்பட்டு இருக்கு. ஒரு நாள் நல்லா இருந்தா அடுத்த நாள் நல்லா இல்லை, ஒரு மாசம் நல்லா இருந்தா அடுத்த மாசம் நல்லா இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்னார், எந்த இடைவெளியுமே இல்லாம இது மாறி மாறி வரும். இது ஹார்வெஸ்ட், ஃப்ரூட் ஹார்வெஸ்ட் வந்துச்சுன்னா அடுத்து கிரேப் ஹார்வெஸ்ட் வரும். கிரேப் ஹார்வெஸ்ட் வந்துச்சுன்னா பயிர்கள் அறுவடை பண்ணுவீங்க, பயிர்கள் அறுவடை முடிச்சுன்னா கோதுமை அறுவடை இருக்கும், கோதுமை அறுவடை முடிச்சுன்னா இன்னொரு அறுவடை இருக்கும். கர்த்தர் உங்கள் ஆலைகள் எல்லாம் ஃபுல், சுகம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், சமாதானம் இருக்கும். அப்படியே கை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே நீங்க தாங்கப்பா, தாங்க ஆண்டவரே. அப்பா இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் சிலர் இதை இன்னும் சீரியஸா எடுத்துக்கல ஆண்டவரே. நாங்கள் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் நினைவுபடுத்துங்க, கொஞ்சம் பேசுங்கப்பா. பஞ்சம் பற்றி நாங்கள் கேள்விப்பட போகிறோம், இப்பயே பார்த்தோம்.
train accidentally, how many people are died? தினந்தோறும் மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இறப்பின் விகிதம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. தற்கொலையின் விகிதம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. கொள்ளைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. விபத்துகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. சேஃப்டி இல்லை, பீஸ் இல்லை. தினந்தோறும் ஏதோ ஒரு குறை இல்லாமல் இல்லை. பொருளாதாரத்துல ஒரு குறை, சரீரத்துல சுகம் இல்லை, சுகமே இல்லை ஆண்டவரே. ஏதாவது ஒரு நேரத்துல நாங்க படுத்துடுறோம், ஒரு நேரத்துல அது வலிக்குது இது வலிக்குது என்று சொல்லி கலங்குகிறோம், வேதனைப்படுகிறோம், பயப்படுகிறோம். ஆண்டவரே, கோவிட் மாதிரி இன்னும் ஒரு வைரஸ் வரப்போகிறது, அதை சமாளிக்க போகிறோமா? பஞ்சங்கள், யுத்தங்கள், யுத்த செய்திகள், உலகமெங்கும் யுத்த செய்திகள் நடக்க போகிறது. ஒருவேளை இங்கே கூட சைரன் சத்தம் கேட்கப்படலாம். இட் கேன் ஹேப்பன் 26. ஆனா அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் மாத்திரம், உங்க நம்புகிற பிள்ளைகளுக்கு மாத்திரம் இந்த பாதுகாப்பு. இஃப் அந்த வார்த்தை நாளைக்கு அதை எங்களோட பேசுங்கப்பா. இஃப் தேங்க்யூ லார்ட். எனக்கு நிறைய பிள்ளைகளை தொட்டிங்க ஆண்டவரே. முதல் ஜெபத்திலே தொட்டுட்டீங்க. இப்பொழுதும் கூட கடைசி ஜெபத்தில் யாருக்காவது ரொம்ப எமர்ஜென்சி உதவி வேணும், நீங்க செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் எமர்ஜென்சி ஆண்டவரே, எனக்கு இது அவசரம் தேவை, அவசியம் தேவை. இதை நீங்க கொடுத்தாதான் நான் உயிர் வாழ முடியும். இதை கொடுத்தாதான் அடுத்த நாளைக்கு போக முடியும். இதை கொடுத்தாதான் நான் வாழ முடியும் என்று எமர்ஜென்சி கேட்கிறவங்களுக்கு இப்பொழுது அற்புதம் செய்யுங்க. ஒரே ஒரு காரியம், நான் சாட்சியா நிற்பேன். நீங்க இதுல காலையில நீங்க எனக்கு சாட்சி சொல்லனாலும் பரவாயில்ல. ஏதோ ஒரு ஆலயத்துக்கு நீங்க போகிற ஆலயத்துல நீங்க சாட்சி சொல்லுங்க, அது போதும். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தை இன்னும் பெரிதுபடுத்துங்க. இந்த ஊழியத்தை உதவி செய்து வருகிறவர்களை ஆசீர்வதிங்க. இன்னும் உதவி செய்கிறவர்களை கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் சதாக்கால் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.